ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட பதிவு. ஃபஸ்ட்டு வந்து டிவிக்கே தொண்டர்கள், அதன் தலைவர் விஜய் பிரதர், அவங்களோட குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷனில் டிவிக்கு எப்படி வின் பண்ணிச்சு அப்படிங்கிறத சின்ன அனலைசிஸ் பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க டிவிக்கு ஆரம்பித்து 2 வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டாங்கன்னு. பட் அது உண்மை கிடையாது. இதுக்காக அவங்க 20+ இயர்ஸ்க்கு மேலே உழைச்சிருக்காங்க, கிரவுண்ட் ஒர்க் பார்த்துருக்காங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாமல் உழைச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ 2 பெரிய அரசியல் ஆளுமைகள் இருந்தனால அப்போ டைம் சரியானது கிடையாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச வாய்ப்புகளையும் பட வாய்ப்புகளையும் அந்த அரசியல் சார்ந்து முன்னோக்கி எடுத்து அவங்க இந்த வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி நற்பணி இயக்கம் பணிகள் அது மாதிரிக்குள்ள பப்ளிக்கை மீட் பண்ணி வச்சு அதுக்காக 20 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு மீடியாவில் அந்தளவுக்கு ஃப்ளாஷ் ஆகலை. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய எதிரியில் கவனமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. தன்னை பற்றி யார் கேவலமாக கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணாலும் தன்னோட எதிரிகளுக்கு மட்டும்தான் அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிகே சீமானாக இருக்கணும், சாட்டேஸ்வர் துறைமுகனாக இருக்கணும், ஜூலியாக இருக்கட்டும், எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யணும் அதுக்கு அவங்க பதிலே கொடுக்கல. ஸோ அதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் டிஎம்கேக்கு மட்டும் அவங்க பதிலடி கரெக்டாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது வந்து கிளாரிட்டி இஸ் மோர் பவர். அவங்களுக்கு கிளாரிட்டி பயங்கரமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, தே நியூ த பல்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ நான் கூட சரியாக அனலைஸ் பண்ணாமல் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு சொன்னேன். ஆனால் கரெக்டாக தான் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு. அது கரெக்டாக ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ தே நியூ த பல்ஸ் ஆஃப் த பீப்புள், தே நியூ த சிச்சுவேஷன். அதுக்கேற்ற மாதிரிக்கில் காய் நகர்த்திட்டே கொண்டு போயிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து என்னென்னா அவங்க மீடியாவை ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணது. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஏன்னா பழைய தலைவர்கிட்ட கற்றுருக்காங்க. ஸோ மீடியா வந்து ஒரு சார்பாக இருக்கும், ப்ரெஸ் வந்து ஒரு சார்பாக இருக்கும். ஏன்னா கட்சி தான் மீடியாவை நடத்துறது, ப்ரெஸ்ஸை நடத்துது. ஸோ அவங்க சம்மந்தமான கேள்விகள் கேட்டு மாட்டி விட பார்ப்பாங்கன்னு கவனமாக மீடியாவை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது வந்துட்டு விஜயோட மாஸ் அப்பீல், அது வந்து பெரிய ப்ளஸ். ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய ப்ளஸ் டிவிக்கே வின் பண்ணதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காங்க. சில பேர் அதை கூட டீஸ் பண்ணாங்க மார்னிங் சில தேர்தல் டிவி சேனல்ஸை. ஆனால் தே ஆர் கான்ஃபிடென்ட் ஆன் தெம் செல்ஃப்ஸ். அதுவும் ப்ளஸ் தான். ஓகே, ஸோ டிஎம்கே எதுக்கு தோற்றுன்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.